டாக்டர் கருணாகரன், ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட், எம்ஜிஎம் ஹெல்த் கேர். இப்போது சயாட்டிக்கா அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. அது எப்படி வருது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஒரு குழப்பம் இருக்குது. ஆக்சுவலாக அது லோவர் பேக். நம்ம லோவர் பேக்குங்கிறது இந்த முதுகு தண்டு வடத்தோட லோவர் போர்ஷனில் வரிசையாக ஒரு 5 எலும்பு ஒன்று மேலே ஒன்று அப்படியே அடிக்கிருக்கும். இப்போ 2 எலும்புக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் குஷன், நம்ம லோடு எடுக்கிறதுக்கு ஒரு குஷன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் தான் அந்த டிஸ்க்கு. இதில் என்ன ப்ராப்ளம்னா, நமக்கு வந்து இப்போ 2 போனு வந்து லோடு ஆகிறது வந்து இப்போ உட்காரும் போது ஆகும், நிற்கும் போது ஆகும், காரில் போகும்போது ஆகும், பைக்கில் போகும்போது ஆகும். எனி டைம் வந்து கான்ஸ்டன்ட் லோட் ஆகும். எக்ஸப்ட் வைல் லைங் டவுன் போது அது லோடு இருக்காது. அந்த லோடு எடுத்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகுனா, அது ஒரு டேர் ஆகி அது ஒரு நரம்பு போய் அழுத்தும். அது அந்த நரம்பு அழுத்துகிற சிம்டம் தான் அந்த சயாட்டிக்கான்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம உடம்புலேயே இருக்கிறதுல லாங்கஸ்ட் நர்வ் இது. அந்த நர்வ் பெயின் எப்படி வரும்னா, நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்கிறதுனா, எனக்கு இழுக்குது சார் அப்படின்வாங்க. கை இழுக்குது, தொடையோட பின்பக்கத்துலேருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி காஃப் மசில் கெண்டைக்கால் வரை பரவி கால் ஃபுல்லாகவே அப்படி பரவும். அந்த மாதிரி ஒரு இழுக்கிற ஃபீலிங்கோட வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ப்ரிடாமினெண்ட்டாக அது எப்போ சொல்லுவாங்கன்னா, உட்காந்தா வலிக்குது, என்னால் உட்காரவே முடியல சார், 2 நிமிஷம் உட்காரல, எனக்கு அப்புறம் அப்படியே கால் தொடையிலேருந்து அப்படியே அழுத்தம், அப்படி கால் வலி வர ஆரம்பிச்சிருது, அப்புறம் என்னால் எந்திரிச்சேன்னா கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நிற்க முடியல சார், என்னால் நின்றுட்டு குளிக்க கூட முடியாது, இருமுனா தும்முனா வலிக்கும். இது மாதிரி அவங்க பெயின் அப்படியே அவங்கள வந்து அப்படியே வேதனைக்குள்ளாக்கிறோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ எங்கே போகிறது ஏது போகிறதுன்னு தெரியாது. நாங்கள் யூஸ்வலாக என்ன சொல்லுவோன்னா, ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள், ஒரு டாக்டரால் இதை கண்டுபிடிக்க முடியும். அப்போது இந்த சயாட்டிக் பெயின் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. அது என்டையர் லெக்குக்கு அப்படியே பரவும், நம்ம தொடைக்கு கீழே வரைக்கும் பரவி கால் கெண்டைக்கால் வரைக்கும் பரவும். அதுதான் சயாட்டிக்கா பெயினும். சில பெயின் வெறும் பேக்கில் மட்டும் இருக்கும், அதை நாங்கள் கிளாசிக் சயாட்டிக்கான்னு சொல்ல மாட்டோம். அதை நம்ம ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். என்ன மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணோம்னா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பேசிக்காக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பேஷண்ட்ஸ் இப்போ யாரும் வந்து அவங்களோட சிம்டம்ஸ் சொல்கிறதில்ல, எல்லோரும் ரிப்போர்ட் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, அந்த சிம்டம்ஸ் எனக்கு எப்போ வருது, என்னென்ன மாதிரி வலிக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, அது என்ன மாதிரி டிசீஸுங்கிறத டாக்டர் டிசைட் பண்ணி அப்புறம் ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா எம்ஆர்ஐ ஸ்ட்ரைட்டாக போய் எடுக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, அதில் சில சேஞ்சஸ் காட்டும். அதில் ஒரு பல்ஜ் இருக்கும். அதை வந்து நம்ம உடனே அவங்க சீரியஸாக எடுத்துகிட்டு பேஷண்ட் அந்த பல்ஜை வச்சுட்டே ரொம்ப சிக்காக ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த பல்ஜ் வந்து நம்ம கிளினிக்கலாக கோரிலேட் பண்ணோம், அது ரெலவெண்ட்டாக நாட் ரிலவெண்ட்டாக. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, பேஷண்ட் வந்து ஃபஸ்ட்டு என்ன சிம்டம்னு சொல்லணும். டாக்டர் அந்த சிம்டம்க்கு ஏற்ற மாதிரி கிளினிக்கலாக எக்ஸாமின் பண்ணுவாங்க. எக்ஸாமின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த இன்வெஸ்டிகேஷனோட கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து நம்ம இந்த ரிப்போர்ட்ஸை வச்சு வரி பண்ணிக்க வேண்டியதில்லை, அது கிளினிக்கலி இம்பார்ட்டண்ட்டாக அப்படிங்கிறத கோரிலேட் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் வந்து யாருக்கு வேணாலும் வரலாம். இப்போது யங்ஸ்டர்ஸ்க்கும் வரலாம், எல்டர்லிக்கும் வரலாம். பட் இது மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, இது ஒரு எறும்பு ஊற அப்படியே கல் தேய்கிற மாதிரி, இந்த எவ்வளோ நல்ல ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் அதை வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் அதுக்கான லோடை அப்நார்மலாக கொடுக்கும்போது அது டேர் ஆகலாம். இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபார் ஜிம்முக்கு போகிறாங்க அப்படின்னாங்கன்னா, அவங்க அந்த பேக் போஸ்டர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் பட்டுன்னு ஒரு வார்ம் அப் இல்லாமல் ஒரு சடனாக ஒரு வெயிட்ஸ் தூக்குறது, பாடியை பேலன்ஸ் பண்ணாமல் அந்த வெயிட் லிஃப்டிங்கோ இல்லை ஸ்ட்ரெச்சஸோ பண்ணும்போது இன்ஜுரி வெரி காமன். இன்னொரு வெரி செக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாங் சிட்டிங் செடென்ட்ரி ஒர்க் ஸ்டைல் சொல்லுவாங்க இல்லையா. ஆஃபீஸ் கோயர்ஸு பைக்கில் போகிறாங்க, கார்லேயே உட்காந்துருக்காங்க, அங்கே போய் திருப்பி உட்காந்து வேலை பார்க்குறாங்க, எக்ஸசைஸே பண்ணல. ஸோ அந்த லோடு ஆக ஆக அந்த ஸ்பைன் வந்து அந்த ஸ்ட்ரக்சருக்கு, இப்போ ஒரு குஷனில் உட்காந்தோம்னா அது திருப்பி ரீகோயிலாக இது எலாஸ்டிசிட்டி மெயின்டைன் ஆகணும் இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம டிஸ்கோட ஸ்ட்ரக்சர்லேயும் அந்த திருப்பி ரீகோயில் ஆகாமல் அது ஃபுல்லாக இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாம் ஸ்குவீஸ் பண்ணி அதை பண்ண போது அந்த டிஸ்க் அதோடைய ப்ராப்பர்ட்டியை லூஸ் பண்ணி அது அப்படியே அதோடய எலாஸ்டிசிட்டி லூஸ் ஆகிடுது. அப்போது நீங்கள் ஒரு ஸ்டேஜில் வந்து அதை அவ்வளோ வீக் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்ஜுரி போதும், நீங்கள் குனியறதுக்காக லேசாக நீங்கள் காலையில் எந்திரிச்சு ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டரை தூக்கி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ டேர் ஆகிடலாம். இல்லை நீங்கள் மக் எடுத்து தலையில் ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ டேர் ஆகலாம். நீங்கள் பேப்பர் எடுக்கிறீங்க, ஆஃபீஸில் குனிஞ்சு எடுக்கிறீங்கன்னு ட்ரை பண்ணுறீங்க, அப்போ டேர் ஆகலாம். ஸோ இதெல்லாம் எப்படி டெவலப் ஆகுதுன்னா, ஒரு மெனி இயர்ஸ் நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய ஒரு இன்சல்ட் தான் அந்த அக்யூட் எபிசோட். இது வந்துடுச்சு அப்படின்னா நம்ம ஒன்றும் வரி பண்ண வேண்டியதில்லை. ஆக்சுவலாக வெரி சிம்பிள். ஃபஸ்ட் எபிசோட்லேயே நம்ம வந்து கரெக்டாக கவனித்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் ரைட் ஃப்ரம் சிம்பிள் ரெஸ்ட், ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் ரெஸ்ட்லேருந்து சரியாகலாம். இல்லை இன் அடிஷன் ஒரு காம்பினேஷன் ஆஃப் மெடிசன்ஸ் கொடுக்கும்போது ரிலீவ் ஆகிடும். பட் அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பியும் நம்ம ரெக்கரண்ட் எபிசோட்ஸ் வரக்கூடாதுன்னா குட் போஸ்டர் டெக்னிக்ஸு அண்ட் ப்ராப்பர் எக்ஸசைசஸ் ஃப்ரம் தேர் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா வராது. இன்கேஸ் நமக்கு அது இன்னும் ரொம்ப வேர்ஸ் ஆகிடுது, நம்ம கால் மரத்து போயிடுது, கால் வீக்னஸ் வந்துடுது, மெடிசன்ஸ் கொடுக்குறோம் சரியாகலை, ஃபிசியோதெரப்பி கொடுக்குறோம் சரியாகலை,
அப்போது நம்ம நெக்லெக்ட் பண்ணாமல் ஒரு ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து அதுக்கான தேவையான ட்ரீட்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறது பெட்டர். ஏன் இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஒன்ஸ் அந்த நரம்பு வீக் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பியும் அது ரெக்கவர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ ஆகிடும், ஆர் சம்டைம்ஸ் ஆகவே ஆகாது. ஸோ அதனால் அது டைம்லி இன்டர்வென்ஷன். ப்ராப்ளம் வந்து வீக் ஆகிடுச்சு இல்லை நம்ம ஆகிடுச்சு அப்படின்னா உடனே போய் ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அதுக்கான அப்ரோப்ரியேட் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறது நல்லது. இப்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இந்த சயாட்டிக்கா ப்ராப்ளம் இருக்கிறவங்க இது காமன் நினச்சிட்டு ரிலாக்ஸ்டாக விட்டுருவாங்க. பட் சம்டைம்ஸ் அது ரொம்ப சிவியராக வந்து நம்மளோட 2 காலுக்கும் பரவ ஆரம்பிக்கும். அது ரொம்ப டேஞ்சரஸ். அதோட அசோசியேட்டடாக மரத்து போயிடும். நம்ம யூரின் போகிற இடத்தையோ இல்லை உட்கார இடத்தையோ மரத்து போயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக அதை கவனத்துக்கு கொண்டு போயிடணும், டாக்டரோட கவனத்துக்கு. ஏன்னா அது அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. அதே சமயம் யூரின் போகணும் ஆனால் போக முடியல, தானாக யூரின் போயிடுது அப்படின்னாலும் நமக்கு வந்து அது ரிஸ்க்கு. இன்னொரு இஷ்யூ என்னென்னா, இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்போம். பேக் ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு பேக் பெல்ட் ஒன்று வாங்கி போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம சின்னவங்களுக்கும் சரி, ஒரு யங்ஸ்டர் இருக்கிறாரு, ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி நம்ம கைட் பண்ணாலும் அந்த சப்போர்ட் வந்து அவங்கள நல்ல ஒரு கம்யூனிட்டியில் நல்ல ஒரு ஒரு யங் அடல்ட்டாக அவங்க டெவலப் ஆக முடியாது. அதே மாதிரி நம்ம மரம் ஒரு ஸ்லைண்ட் பெண்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அதை சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தீங்க வச்சுக்கோங்க, அது ரூட்ஸ் டெவலப் ஆகாது. அதே மாதிரி தான் நம்ம இப்போ பேக்கை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி மசில்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த பேக் பெல்ட் வந்து என்ன பண்ணணும்னா அந்த மசில்ஸை வீக் ஆகிடும். ஸோ பேக் பெல்ட்டும் தேவைப்படும் போது யூஸ் பண்ணணும், பட் ஓவர் யூஸ் வந்து நாட் அட்வைசபிள். ஸோ அதேமாதிரி மெடிக்கேஷன்ஸும் அதே மாதிரி அப்ராப்ரியேட் டோஸில் கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல். எல்லாமே வந்து இன் காம்பினேஷனில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். தேங்க்யூ வெரி மச்.